வணக்கம். கதை கருவூலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம கேட்க போற கதையின் தலைப்பு நல்லோர் வாக்கு. இப்போ கதை எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம் வாங்க. கோயில்களில் பக்தி சொற்பொழிவுகள் கேட்பது, மகான்கள் பெரியோர்களை சந்தித்து ஆசி பெறுவது நம் வழக்கமாக இருந்து வருகிறது. பக்தி சொற்பொழிவுகளை கேட்பதாலும் மகான்களை தரிசித்து ஆசி பெறுவதாலும் நம் வாழ்வில் என்ன மாற்றம் ஏற்பட்டுவிட முடியும் என்ற எண்ணம் நம்மில் பலருக்கு தோன்றும். நம் குணங்களை மகானால் மாற்றிவிட முடியுமா? நம் வாழ்க்கையை வளம் பெற வைத்துவிட முடியுமா என்று பலர் கேள்வி எழுப்பலாம். இதற்கு சுவாமி சின்மயானந்தா சொல்லும் விளக்கம் மிக அருமை. முனிவர் ஒருவர் இருந்தார். அவரிடம் சென்று எல்லோரும் ஆசி பெற்று வந்தனர். அந்த ஊரில் பாட்டி ஒருத்திக்கு முனியன் என்ற பேரன் இருந்தான். பொய் சொல்வதோடு திருட்டு, கொள்ளை போன்ற தீய செயல்களிலும் ஈடுபட்டான். முனியா, நம் ஊருக்கு வந்துள்ள மகானை பார்க்க நீயும் வரவேண்டும் என்றாள் பாட்டி. முதலில் மறுத்த முனியன் பின்னர் மகானை பார்க்கச் சென்றான். தம்பி, நீ என்ன வேலை செய்கிறாய் என்று கேட்டார் மகான். அவரது கண்களை பார்த்த முனியனுக்கு பொய் சொல்ல வரவில்லை. சுவாமி, எனக்கு படிப்பு வரவில்லை, பொய் சொல்லுவேன், திருட்டு கொள்ளைகள் அடிப்பேன் என்றான் முனியன். சரி, இன்று முதல் பொய் சொல்ல மாட்டேன் என்ற உறுதிமொழியை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டார் மகான். சற்று தயங்கிய முனியன், இனி எந்த சூழ்நிலையிலும் பொய் பேச மாட்டேன் என்று சத்தியம் செய்தான். அந்த நாட்டின் அரசன் தன் கிரீடத்தில் பொருத்தி கொள்ள 15 உயர்ந்த ஜாதி வைரங்களை வாங்கி பாதுகாப்பாக வைத்திருந்தான். எப்படியாவது அரண்மனைக்கு சென்று அந்த வைரங்களை திருடி வந்துவிட வேண்டும் என்று முனியன் நினைத்தான். ஒரு நாள் நள்ளிரவு அரண்மனைக்கு சென்றான். முனியனை காவலர்கள் பிடித்து விசாரித்தனர். முனியன் பொய் சொல்லவில்லை. வைரங்களை திருடுவதற்காக அரண்மனைக்கு வந்ததாக கூறினான். எவனாவது திருட வந்தேன் என்று உண்மையை ஒப்புக்கொள்வானா? அதனால் மன்னன் தான் மாறுவேடத்தில் திருடனாக வந்திருக்கிறான் என்று நினைத்த காவலர்கள் அரண்மனைக்குள் செல்ல அவனை அனுமதித்தனர். அரண்மனைக்குள் சென்றான் முனியன். அங்கு ஒருவன் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தான். அவன் மன்னன். எந்த அலங்காரமும் இல்லாமல் இருந்ததால் மன்னனை முனியனுக்கு அடையாளம் தெரியவில்லை. முனியனை பார்த்த மன்னன், நீ யார் என்றான். காவலர்களிடம் கூறியது போலவே மன்னனிடம் கூறினான் முனியன். மன்னனும் ஆச்சரியப்பட்டான். நானும் திருடுவதற்காகத்தான் அரண்மனைக்கு வந்தேன். வைரங்கள் இருக்கும் இடம் எனக்கு தெரியும் என்றான் மன்னன். வைரம் இருந்த இடத்துக்கு இருவரும் சென்றனர். 15 வைரங்களில் 10 மட்டும் முனியன் எடுத்துக்கொண்டான். அதில் 5 மன்னனிடம் கொடுத்தான். தான் இருக்கும் இடத்தை மன்னனிடம் தெரிவித்துவிட்டு வீட்டுக்கு திரும்பிவிட்டான். மறுநாள் அரசவை கூடியது. வைரங்கள் வைத்திருந்த பெட்டி திறந்து கிடப்பதாக காவலாளி அறிவித்தான். மந்திரியை அழைத்து வைரங்கள் வைத்திருந்த இடத்தை பார்த்து வரும்படி மன்னன் உத்தரவிட்டான். அங்கு 5 வைரங்கள் மட்டும் இருப்பதை பார்த்தான் மந்திரி. திருடன் சரியான முட்டாள் என்று நினைத்தான். 5 வைரங்களை எடுத்துக்கொண்டான். மன்னனிடம் வந்து வைரங்கள் எல்லாம் திருடு போய்விட்டதாக கூறினான். மன்னன் சிரித்தான். முனியனை வரவழைத்தான். மன்னனை பார்த்து அதிர்ச்சியடைந்த முனியன் தான் திருடிய 5 வைரங்களை அரசனிடம் கொடுத்தான். நேற்றிரவு நானும் இவனும் தான் வைரங்களை திருடினோம். முனியன் தான் திருடிய 10 வைரங்களில் 5 எனக்கு கொடுத்தான். அது இங்கே உள்ளது. முனியனும் தான் திருடிய வைரங்களை கொடுத்து விட்டான். மந்திரி, நீங்கள் திருடிய வைரங்களை கொடுக்கிறீர்களா என்று கேட்டான். அவமானப்பட்ட மந்திரி தன்னிடம் இருந்த வைரங்களை ஒப்படைத்தான். கோபமடைந்த அரசன், ஒழுக்கமுடனும் பண்புடனும் இருக்க வேண்டிய நீங்கள் பொய் சொல்லி திருடிவிட்டீர்கள். ஆனால் பொய் சொல்ல வேண்டிய முனியனோ தான் திருடன் என்பதை மறைக்காமல் கூறினான். பொய்யைச் சொன்ன உங்களை விட முனியன் எவ்வளவோ நல்லவன் என்றான் அரசன். மந்திரியை சிறையில் அடைக்க உத்தரவிட்டான். முனியனை மந்திரியாக்கினான்.
மகானின் பேச்சை கேட்ட முனியனின் வாழ்க்கை அடியோடு மாறிப்போனது. நல்லோரின் வார்த்தைகளை கேட்பவர்களின் வாழ்விலும் நல்ல மாற்றம் ஏற்படும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கதை கருவூலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.